மத்திய அரசு திட்டமிட்டபடி ராஜ்யசபாவில் லோக்பால் மசோதா மீது செவ்வாயன்று விவாதம் நடந்தது. இதை எதிர்த்து சமாஜ்வாடி கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். அண்ணா ஹசாரேவின் தொடர் உண்ணாவிரதம், டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் அமோக வெற்றி போன்ற காரணங்களால் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற முன்வந்துள்ள மத்திய அரசு ராஜ்யசபாவில் கடந்த வெள்ளியன்று திருத்தப்பட்ட லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்தது. ராஜ்யசபா தலைவர் ஹமீத் அன்சாரி திங்களன்று கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற சமாஜ்வாடி தவிர மற்ற அனைத்துக் கட்சிகளும் ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் செவ்வாயன்று ராஜ்யசபாவில் மசோதா விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. லோக்பால் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து சட்ட அமைச்சர் கபில் சிபல் விவாதத்தை துவக்கி வைத்து பேசினார். லோக்பால் மசோதா மீது ராஜ்யசபா தேர்வுக்குழு அளித்துள்ள பரிந்துரைகளை வாசித்த கபில் சிபல், லோக்பால் மசோதா சட்டமான ஓராண்டுக்குள் அனைத்து மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தா அமைப்பை உருவாக்க வேண்டியது கட்டாயம் என்றார். லோக்பால் மசோதா விவகாரத்தில் கட்சி பாகுபாடு பாராமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டிருப்பதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்ட கபில் சிபல், மசோதாவை நிறைவேற்றி வரலாற்று சாதனை படைக்க அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். The essence of this legislation is that the investigating agencies will be independent. The appointment of the CBI director will be done through an independent, transparent process. All public functionaries would be under the Lokpal bill. The prosecution under the control of the Lokpal will be done through the director of prosecution, who shall also be appointed independently. The prosecution by the CBI agency with reference to matters referred to it by the Lokpal will also be overlooked by the Lokpal itself. So there is no element of any governmental interference when you deal with matters of corruption. அவரை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி பேசுகையில், லோக்பால் மசோதாவை எதிர்க்கும் சமாஜ்வாடி கட்சியை கடுமையாக சாடியதோடு வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து முயற்சிக்க வேண்டியது அவசியம் என்றார். அவரை தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் சதீஷ் சந்திரா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோர் பேசினர். முன்னதாக செவ்வாயன்று பார்லிமெண்ட் கூடியதும் வழக்கம் போல இரு சபைகளிலும் தெலங்கானா பிரச்சினையை சீமாந்திரா எம்பிக்கள் எழுப்பினர். ஆந்திராவை பிரிக்கக்கூடாது என்று சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு சீமாந்திராவைச் சேர்ந்த காங்கிரஸ், தெலுங்கு தேசம் எம்பிக்கள் அமளி துமிளியில் ஈடுபட்டதால் இரு சபைகளும் பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன.